கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கீ சேர்த்துக்க போகிறோம். நறுக்கி வச்சிருக்கிற பாதாமியும் முந்திரியும் இதில் கலந்துட போகிறோம். கருகாமல் வதக்கிட்டுருங்க. ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் 1/2 கப்பு கோதுமை சேர்த்துக்க போகிறோம். இதை வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. வெள்ளையாக இருக்கிற மாவு வந்து லைட் ப்ரௌனாக மாறும். நீங்கள் கூட வேணுனாலும் கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கலர் மாறிடுச்சு. 5 நிமிஷம் நான் வறுத்துருக்கேன். வறுத்ததுக்கப்புறம் வந்து கலர் மாறி இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து சர்க்கரையை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் நான் ப்ரௌன் சுகரை கலக்க போகிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கிடச்சதுன்னா அதை கலந்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது இது. இப்போ வந்து ஒரு தடவை நல்லா இது கிளறி விட்டுடலாம். அந்த சர்க்கரையும் வறுத்து வச்சுருக்கிற கோதுமையும் நல்லா கலக்கிற மாதிரி சேர்த்து விட்டுருங்க. நல்ல ஃபைன் ரவை மாதிரி டெக்ஸ்சரு. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே நம்ம பவுடராக வந்து கன்சியூம் பண்ணிக்க வேண்டியதுதான். இதில் வந்து நான் நிறைய கேஷ்யூ, கீ, பாதாம் எல்லாம் கலந்து பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கிட்ஸுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஒரு 5 நிமிஷத்துக்கு கம்மியாக வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.